வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தனுஷோட நடிப்பில் அவரே டைரக்ட் பண்ணி அவருடைய 50வது படமாக ரிலீஸ் ஆகியிருக்கிற ராயன் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்துட்டு இருக்கிற தனுஷ் அவருடைய 2 தம்பிகள் ஒரு தங்கச்சின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு. இந்த அமைதியான குடும்பத்தில் வில்லனால அவருடைய தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனையை முன்கோபக்காரர்களாக இருக்கிற தனுஷோட 2 தம்பிகள் எப்படி அணுகுறாங்க, அமைதியான முறையில் இருக்கிற தனுஷ் எப்படி அணுகுறாரு, வில்லனால அவங்க தம்பிகளுக்கு என்ன நடக்குது, அதுக்கு தனுஷ் எப்படி ரியாக்ட் பண்றாரு, எப்படி அவருடைய தங்கச்சியை காப்பாத்துறாருன்றது தான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ரொம்ப டவுனாக இருந்தார். ஆனால் இப்போ மறுபடியும் ட்ராக் வந்திருக்காரு. இன்னைக்கு ட்ரெண்டியாக பாட்டு போடணுமா ஏகப்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த பாட்டெல்லாம் அடுத்த நாளே மறந்துடுவாங்க. ஆனால் ரஹ்மான் சார் அப்படி கிடையாது. இவர் போடுறது அத்தனையும் எவர்கிரீன் மியூசிக். அப்படி ஒரு சம்பவத்தை தான் மறுபடியும் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக துஷாரா விஜயன் ஒரு சில படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே பேர் சொல்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சரியான கதாபாத்திரம், சரியான தேர்வு. படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட கதை ஒரு 50வது படம் அண்ணும் போது ஏதாவது ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட் பிடிச்சி புதுசாக ஏதாவது பண்ணாமல் உலக சினிமாவிலே பழி வாங்குறது பழைய டெம்ப்ளேட்டு அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. பழி வாங்குறதுல என்னையா புதுசாக டைரக்ட் பண்ண போகிறீங்க, அதுலேயும் செல்வராகவன் படத்தில் வர்ற கலர் டோன் மாதிரியே யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. பேருக்கு டைரக்டர் தனுஷ்னு போட்டுக்கிட்டு செல்வராகவன் தான் படத்தையே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் கொடுமை என்னன்னா, செல்வராகவனே டைரக்ஷன் மறந்துட்டார் போல. கேமரா மேலே கலராக பெயிண்ட்டை ஊற்றி இருட்டிலேயே படத்தை எடுத்து நம்மளை பார்க்க வச்சு ஓம குத்தி இருக்கானுங்க. சரவணன், எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ் எல்லாருமே பெரிய நடிகர்கள், சிறந்த நடிகர்கள். ஆனால் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி யாரோட ரோலும் இல்லை. அடுத்ததாக சந்தீப் கிஷன் அண்ட் காளிதாஸ் ஜெயராமன் இந்த அசுரன் படத்தில் தனுஷோட பையனாக வர கேரக்டரையும், கேப்டன் மில்லர் படத்தில் தனுஷோட ஃப்ரெண்டாக வர கேரக்டரையும் எடுத்து தம்பிங்கடான்னு திணிச்சு வச்சுருக்காங்க. கூடவே காதல்னு சொல்லி அறுத்தும் வச்சுருக்காங்க. அடுத்ததாக செல்வராகவன் இந்த விவேகம் படத்தில் பண்ண அதே தப்பு. இவர் ஹீரோவை பில்டப் பண்ண ஹீரோ மேலே இருக்கிற மரியாதையே போச்சு. தன்னோட 50வது படத்தில் தன்னை ஒரு நடிகராக உருவாக்குனா அவருடைய அண்ணன் இந்த படத்தில் இருக்கணும்னு நினச்சதில் தப்பே இல்லை. அவருக்கு பிரேக் த்ரூ கொடுத்த இந்த புதுப்பேட்டை படம் மாதிரி இருக்கணும்னு நினச்சதுலேயும் தப்பு இல்லை. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அந்த அவுட்புட் பார்த்தா 2006 ரிலீஸ் ஆன புதுப்பேட்டை மாதிரி மாசாக இருக்குன்னு பார்த்தா 2016 ரிலீஸ் ஆன பழைய வண்ணாரப்பேட்டை மாதிரி மோசமாக இருக்குது. அடுத்ததாக படத்தோட டைரக்டர் அண்ட் ஹீரோ நம்ம தனுஷ். அவருடைய முந்தைய படங்களை எடுத்து பார்த்தா ஹிட் ஆகுதோ ஃப்ளாப் ஆகுதோ அவருடைய 100% கொடுத்துருப்பாரு. ஆனால் இங்கே இவரே டைரக்டர்ன்றதால அவருக்கு எந்த ஷாட்டு ஓகேவா இருந்ததோ, எது சாட்டிஸ்ஃபை ஆச்சோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காரு. அது மற்றவங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா? அதனால என்ன ஆச்சுன்னா, டைரக்டர் தனுஷால ஆக்டர் தனுஷ் இந்த படத்தில் காணாமல் போயிருக்காரு. சும்மா கேங்ஸ்டர் மாதிரி ரத்தம் தெறிக்க படம் எடுத்தால் தான் கல்லா கட்ட முடியும்ன்றதால இப்படி படம் எடுத்தா இது யாருக்கான படம்? படத்தோட பூஜை போடும் போதே இது இந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய ஒரு வன்முறை காட்சிகள் நிறைந்த படம்னு டிஸ்க்ளைமரில் கொடுத்துட்டிங்கன்னா எவனும் படம் பார்க்க வரமாட்டான். ஹீரோ ஆனாரு, லிரிக்ஸிஸ்ட் ஆனாரு, சிங்கர் ஆனாரு, ப்ரொடியூசர் ஆனாரு, இப்போ டைரக்டர் ஆயிருக்காரு. பிரில்லியன்ட் இல்லை? இதை பார்த்தா நம்ம வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் நாம் சாப்பிட்ற ஒரு இட்லியும் இன்னொருத்தனோடதுன்னு விஜய் சொல்லுவார் இல்லையா? அதான் ஞாபகம் வருது. ஒரு லிரிக்ஸிஸ்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், ஒரு சிங்கருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், ஒரு டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். எல்லாத்தையும் நானே பண்ணி நானே சம்பாதிக்கணும்னு நினச்சா படத்தை மட்டும் நாங்கள் ஏன் பார்த்து சம்பாதிச்சு கொடுக்கணும்? அதையும் நீங்களே தனியாக உட்காந்துக்கிட்டு திவ்யான்னு பார்க்க வேண்டியது தானே? அசுரன் படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா ரொம்ப முதிர்ச்சியான ஆக்டராக தெரிஞ்சார். ஆனால் இப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு ரொம்ப குழம்பி போன குழப்பமான ஆக்டராக தெரிகிறாரு. ஏன்னா, நான் மட்டும் எஜுகேஷனல் மினிஸ்டர் ஆகிட்டேன்னா இடஒதுக்கீடையே ஒழிச்சிடுவேன்னு சொல்கிற ஒரு டைரக்டர் கூட டைப் வச்சு வாத்தி படத்தில் நடிக்கிறாரு. அதுவே மிகப்பெரிய தப்பு. அப்போ அசுரன் படத்துலையும் கர்ணன் படத்துலையும் நீங்கள் நடித்து என்னத்தை கற்றுக்குனீங்க? சரி, போய் தொலைன்னு விட்டா அதே படத்தில் இன்னொரு இடத்துல மேல் ஜாதிக்காரன் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடுவான், கீழ் ஜாதிக்காரன் வெளியே நின்று வேடிக்கை பார்ப்பான். ஹீரோ வாடா உள்ளன்னு கூப்பிட்டா ஐயர் முதற்கொண்டு எல்லாரும் கண்ணை காட்டி வரக்கூடாதுன்னு சொல்லுவான். உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், இன்னொரு இடத்துல கோயில் செட்டப்பு போட்டு அந்த கீழ் ஜாதிக்காரனை முன்னாடி நிற்க வச்சு சாமி கும்பிடுவார். ஆக்சுவலாக நீ என்ன பண்ணியிருக்கணும், எந்த இடத்துல நீதி மறுக்கப்பட்டதோ, எந்த இடத்துல அந்த உரிமை பறிக்கப்பட்டதோ அதே இடத்துல அவனை சாமி கும்பிட வச்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் சமூக நீதி, அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். அதுக்காக தான் அம்பேத்கரும் பெரியாரும் போராடினாங்க. ஆனால் நீ என்ன பண்ண, இன்னொரு கோயிலை கட்டி சாமி கும்பிட வைக்கிற.
சரி போய் தொலைன்னு விட்டாச்சு. அடுத்ததான் இந்த கேப்டன் மில்லர் படத்தில் கோயிலுக்குள்ளே போகணுன்னு போராடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கோயில் கருவறைக்கு வரைக்கும் போகணுன்னு போராடுறாரு. தப்பு இல்லை. அடே போன படத்தில் தான் அந்த கோயிலுக்குள்ளே இல்லையா இன்னொரு கோயிலை நீ கட்டிக்கன்னு பண்ணேன். இந்த படத்தில் அதே கோயிலுக்கு உள்ளே போகணும் கருவறைக்கு போகணுன்னு போராடுற. சரி போய் தொலைன்னு விட்டா இப்போ இந்த ராயன் படம் ஒரு பக்கம் திராவிட சித்தாந்தம், திராவிட குறியீடு, திராவிட கலர் டோன்னு காட்டினாலும் இன்னொரு பக்கம் ஒரு திருக்குறளை காட்டுவாங்க. நீ எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் கடவுளுக்கு நிகரான ஒருத்தரை பார்த்தா அவரை வணங்கியே ஆகணும். அப்படி வணங்கலைன்னா நீ அவ்வளோ பெரிய படிப்பு படித்து என்ன பயன் அப்படின்ற மாதிரியான ஒரு திருக்குறளை வச்சிருப்பாரு. கடவுளுக்கு நிகரானவரை வணங்கணும். நாங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறோம். நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையும் தடுக்க எந்த கடவுளும் வந்ததில்லை. அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு நிகரானவர் யாரு? சிவன் பேரை சொல்லி கஞ்சா அடிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கானுங்களே அவனுங்களை சொல்றியா? பொண்ணுங்களை சுற்றி வச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு சாமி பேரை சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்களே அவனுங்களை சொல்றியா? சாமியை தூக்கிட்டு போய் தெரு தெருவாக பிச்சை எடுக்கிறானுங்களே அவனுங்களை சொல்றியா? இல்லை யோகின்னு பேரை வச்சுட்டு முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இஸ்லாமியர் வீடுகளாக பார்த்து புல்டோசரை வச்சு இடித்து தள்ளுறானே அவனுங்களை சொல்றியா? யாரை சொல்ல வர? தன்னுடைய எக்ஸ் மாமனார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யோகி காலில் விழுந்தது சரி அப்படின்னு இன்டைரக்டாக சொல்ல வரையோ? ஏண்டா படிக்கிறதே பகுத்தறிவோடு இருக்கதாண்டா. எல்லா ப்ரெஷரையும் மண்டையில் ஏற்றிக்கிட்டு எந்த மாதிரியான கதையை சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு குழம்பி போன குழப்பமான நடிகராக தெரிகிறாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி தாண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அஜித்தோட 50வது படம் மங்காத்தா மாதிரியும் விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா மாதிரியும் அமையும்னு பார்த்தா விஜயோட 50வது படம் சுறா மாதிரி அமைஞ்சிருக்கு நம்ம சொல்லானுக்கு. ராயன் துயரம்.